பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்தருள்வார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16, 17, 18. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16, 17, 18. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தான் அல்லாதது போல. இயேசு சொல்றாரு, இயேசு நான் உலகத்தான் அல்லாதது போல. இயேசு உலகத்தான் கிடையாதான். இயேசு உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவர்களும் யாரு? சீசர்கள். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சீசர்களோடு கூட ஒரு பெரிய ஜெபத்தை பண்ணார். அதுதான் யோவான் 17ஆம் அதிகாரத்தில். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். பிதா கிட்ட ஜெபம் பண்ணார். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அப்புறம் நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல, நீர் என்னை உலகத்தில், பிதா கிட்ட ஜெபம் பண்ணார், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். யார? சீசர்களை. நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஆனால் அவர்கள் உலகத்தார் அல்ல. உலகத்தானா எல்லாம் மாற்றிட்டாரு, பரலோகத்தானா மாற்றிட்டாரு. யார்? சீசர்களை. பிறக்கும்போது உலகத்தானா தான் 12 சீசர்கள் யாருங்க? வானத்திலிருந்தா வந்தாங்க. ஒரு தாயின் வயிற்றில் ஆதாம் ஏவாள் வழியாக பிறந்து உலகத்தானா இருந்தாங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவங்க தான். பேதுரு, யோவானு, தோமா, அந்திரேயா, பிலிப்பு எல்லாம் உலகத்தாருங்க தான். பிறக்கும்போது உலகத்தானா இருந்தவனை இயேசு நல்ல மேய்ப்பன் சீசர்களுக்காக என்ன கொடுக்குறாரு? ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை கொடுத்து பாவங்களெல்லாம் நீக்கிட்டு அசுத்தாவியெல்லாம் சொல்லிட்டு பசுத்தாவி இறக்கி பரலோகத்தானா மாற்றிட்டாரா? இப்போ உலகத்தான் அல்லனாக்கா ஆதாம் வழியாக பிறந்து வந்தவனை ஆதாமுக்குள் மரித்து பாவத்துக்கு மரித்து தேவ நீதிமானா மாற்றிட்டாரு. அவ்வளோதான். உலகத்தானா இருந்தானாக்கா ஊழியத்துக்கு ஆகாது. இயேசு ஊழியத்தை செய்ய முடியும். உலகத்தானே நாங்கள் உலகம், மாமிஷம், பிசாசு, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது பிசாசின் பரலோகத்தில் பிதாவினால் உண்டானதல்ல, பிசாசினால் வந்தது. கண்களின் இச்சை, மாமிஷ, ஜீவனத்தின் பெருமை, சுய நீதி, அநீதி, நன்மத்தையும் அறியத்தக்க கனியை பிசுக்கும் நாளிலே ஷாகவே தான் உலகத்தான். உலகத்தான் அல்ல. ஆனால் உலகத்தின் அதிபதி பிசாசுக்குரியவர்கள் அல்ல. அவர்கள் சீசர்கள் தேவனுடைய பிதாவினுடையவர்களாய் மாறிட்டாங்க. அதுக்கு இயேசு தன் ஜீவனையே கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் கொடுத்து இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி பசுத்தாவி இறக்கி அவர்களை பரலோகத்தானா, பூமியில பரலோகத்தான், உலகத்துல பரலோகத்தானா மாத்திட்டார். இயேசு சந்திக்கிறதுக்கு முன்னாடி, இயேசு சீசர்களா ஆவதுக்கு முன்னாடி உலகத்துல பாதாளத்தின் பிசாசின் பிள்ளைகளா இருந்தாங்க. அதான் அதோடைய உலகத்தான் எல்லாம் உலகத்தில் தங்குறாங்க. உலகத்தில் பிசாசுக்குரியவர்கள் அல்ல, தேவனுடையவர்களாய் மாற்றிவிட்டார் 12 சீசர்களையும். அப்போ நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உலகம், மாம்சம், பிசாசு, கண்கள் இச்சை, சுய நீதி, அநீதி எல்லாம் கிடையாது சீசர்கள்ட்ட. இயேசு தன்னுடைய ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி, தேவனுக்கு பேதுரு பேர் சொல்லி, யோவான் பேர் சொல்லி, யாக்கோபு பேர் சொல்லி, பிதாவுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பாவம்ட்டு மரணம் உலகத்தினாவே பிசாசு தொட்டு பசுத்தாவி இறக்கி சீசனாக மாற்றிட்டாரு. அதுதான் சொல்கிறாரு,
நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாகும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை, யாரு? 12 சீஷர்களை. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாகும். எப்படி இருப்பார்? சத்தியம் யாரு? நானே சத்தியனார் பாரு. இயேசு சத்தியத்தினாலே பரிசுத்தமாகுனாக்கா, இயேசு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த சத்தியம் என்னன்னா ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தாலே பரிசுத்தமாக்கலாம். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை 12 சீஷர்கள் பேர் சொல்லி பிதா குமார் பசு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தாங்க. பாவம் நிவர்த்தியாகி பரிசுத்தமாக்கலாம். அசுத்தாவை தொத்தி பசுத்தாவிக்கு பரலோகத்தான மாற்றிடலாம். அவ்வளோதான். மாற்ற தெரிஞ்சுக்கோ. நீ கூட உலகத்தானா இருக்கிறவங்க பிள்ளைகளை, ஆதாம் வாழ் வழியாக பிறந்து நன்மத்தையும் அறியத்தக்க கனியில் மூழ்கி கிடக்கிறவங்க பிள்ளைகளை கிறிஸ்து ஜீவ ரத்தத்தை கொடுத்து அதை பிதாக்குமார் ஆதாம் முழு உலக இவ்வளவு பாவன்ட்டு வந்து அசுத்தாவி பசுத்தாவி இறக்கி தேவனுடைய பிள்ளையாக மாற்றிடலாம். நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட தாய் தகப்பன் மாறாந்தினாக்கா உங்கள் பிள்ளைங்களை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வாங்க. ஆதாமுக்குள் இருந்தால் உலகத்தில் பிசாசின் பிள்ளைகள். அதனால் குடும்பத்தில் பிரச்சனை வரத்தான் செய்யும். திருடு கொட்டுறது ஐக்கியத்தான காரியெல்லாம் இருக்கும். ஏசு இந்த 12 சீஷர்களை உலகத்தான் அல்லாததான் ஆக்கிட்டாங்க. உலகத்தின் அதிபதி பிசாசின் கையிலிருந்து வெளியே ஆகிட்டாரு. இப்போ பரிசுத்தாவி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அதான் யோவான் 17:16 நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. பரிசுத்தாவியில் அபிஷேகம் பண்ணப்பட்டு பரலோகத்துக்குரியவர்களாய் மாறிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளா, தேவனுடைய ஊழியக்காரர்களா, தேவனுடைய சீஷர்கள் மாறிட்டாங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஜீவ வார்த்தை. இயேசு தான் சத்தியம், ஜீவ வார்த்தை. அது தேவி நீதிட்டு உழித்தேதல், அதுதான் சத்தியம். அதை பிதாகுமார் பசுத்தாவி தேவி நீதிட்டு உழித்தேதல். அதுக்கு மேலே உலகத்தான நன்மை தேவை அறியத்தக்க பாவம் மரணம் அசத்தியம். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து உலகத்தான். உலகத்தில் பிசாசின் பிள்ளைகளாக இருந்தாங்க. அவனை வச்சுன்னு ஊழியத்தை செய்ய முடியாது. பிசாசை தோற்ற முடியாது. வியாதி சொசமாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. அப்போது நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். என்ன சத்தியம்? இயேசுவே வந்து இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவம் தான் சத்தியம். தேவி நீதிட்டு உழித்தது இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவம். அவர் தேவி நீதியை உயிர்த்தலும் சமாதானம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் மகிமை கனவு புகழ்ச்சி வெற்றி இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவம். அதுதான் சத்தியம். அதை ஏன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தா அசுத்தாவி தொட்டி பசுத்தாவிற்கு பரிசுத்தமானா மாற்றிடலாம். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். உங்கள் சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்குள் நன்மை செய், சத்துரு திரும்ப ஏசு கிறிஸ்து ஜீவன் பரிமுறை ஜீவனை கொடு. நீ ஜீவனில் தேவடைய ஆலயமாக இருக்கிறாய். நீ ஜீவன் உள்ளவனாக மாறணும். ஏசுடா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ சரீரம், அந்த ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ ஆற்றல், ஜீவ லட்சம், ஜீவ கிட்னி, ஜீவ சரீரம், ஜீவ உலகம், ஜீவ ஐஸ்வர்யம் அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்தினா அசத்தியம் பொய் பிசாசான துரத்தப்பட அசுத்தாய் ஓடிது, பசுத்தாய் வருது. நீ தேவடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு விட்டாய். இல்லின் ராஜ்யத்திலிருந்து விடையில் ஆக்கி நம்ம அன்பின் குமாரனாகி ராஜ்யத்துக்கு உட்படுத்தியிருக்கிறாரு. அப்போ நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இயேசு தான் சத்தியம். அந்த இயேசு தேவி நீதியிலிருந்து உயிர்த்ததில் வெள்ளிங்கிறார். அதான் சத்தியம். அவன் பாவம்ட்டு மரணம் அதான் அசத்தியம். பிசாசுக்குள்ள பிசாசு ராஜ்யம், பிசாசு உயிர்த்து தான் செய்வான். பேர் இயேசுன்னு வச்சுக்கிட்டு நன்மார்க்க துன்மார்க்க நான் தான் ஊழியக்காரன் அட்டுன்னு தான் செய்வான். சுயநீதி அநீதாங்க ஊர் செல்ல நாடு செல்ல அசல்வா சரியில்லை. நன்மத்தை மறியத்தக்க கனியில் இருக்க ஊழியக்காரன் விசுவாசி அசுத்தாவி பிச்சனாக தான் இருப்பான். ஊழியத்துக்கு ஆகாது, பிசாசு பிச்சனாக தான் இருப்பான். அப்போது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக. உம்முடைய வசனமே சத்தியம். பிசாசின் வசனம் நன்மை தீமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம், நல்லது தீயது. பிசாசின் வசனம் அது மரண வார்த்தை, மரண விருட்சத்தின் கனி. சுயநீதி அநீதி கண்டில் நிச்சயம் சுயநீதி. அது பிசாசின் வசனம். அது உன்னை சிறைப்படுத்தும். அது பிசாசு உழைத்து தான் செய்ய வைக்கும். பாவத்தின் சம்பளம் வரும். கண்களில் சுயநீதி அநீதி. அந்த தேவன் தனக்கு கொடுத்த பிசாசு ராஜ்யத்தின் ஊழியத்தை செய்வாய். அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்தாய். அந்த கிறிஸ்து ஜீவ வார்த்தை, ஜீவ வசனம். அது தேவ நீதி டூல் இயேசுக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவம்.
அந்த பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு ஜீவ வார்த்தை பேச 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 இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட வாக்குத்தத்தவை அசுத்தாவியோட பசுத்தாவியோட தேவதூரெலாம் பணிவிட செய்ய அதான் ஊழியம். அப்போது இயேசு ஜீவ வார்த்தை தான் பேசியிருந்தார். அவர் ஜீவ வச்சதுக்கு இயேசு நன்மை தீமாரியத்தக்கவர் அல்ல, உலகத்தார் அல்ல, உலகத்தின் அது பிசாசின் பிள்ளை கிடையாது. பசுத்தாவினால கருது தேவகுமாரனா வந்தார். பிதா 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 பிதான்றாரு. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரும் ஜீவனுடையவர், ஜீவ வார்த்தை, அது ஜீவல தேவநீதி இயேசு சாமனவர். எல்லா நன்மைகளின் தொகுப்பு, நன்மை தீமறியத்தக்க எல்லா தீமைகளின் சாகவே சாவை, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மண்டத்திலிருந்து தட்டத்திலிருந்து பாதாத்திலிருந்து எல்லாமே அசுத்தாவி தான். அந்த ஊழியத்தை செய்யாது. அப்படி தான் பிறந்த நீ. அப்படி பிறந்து தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாய். இயேசு நானே வழியும் சத்தியும் ஜீவனமாயிரு, பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பெயர்த்தல், அந்த தேவ நீதி உயிர்த்ததல் ஜீவ வசனம். அப்போது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாகும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல, பிதாவாகிய தேவன் இயேசு உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் என்றார். இப்போ விசேஷங்கள் நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறாரு. சுவிசேஷத்தை அறிவிப்பது எப்படின்னு ஒரு செய்தி போட்டுக்கிறேன். யூடியூப்பில் போயிட்டு பாருங்கள். இப்போ சமீபத்தில் கொடுத்த செய்தி, சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிழைப்பு உண்டாகுன்னு ஒரு செய்தி போட்டுக்கிறேன். சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் உனக்கு ஐயோன்னு ஒரு செய்தி போட்டுக்கிறேன். இந்த செய்தியெல்லாம் போய் கேளுங்க. யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர், எஃப்ஜிசிஐ வெள்ளூர் ஒரு சேனல், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கேட்கலாம். இப்போது நான் நீர் என்னை உலகத்தில் பிதாவாகிய தேவன் இயேசுவை உலகத்தில் அனுப்பினார். உலகம் என்னது? நன்மை தீமை அறியத்தக்க மனுக்குலம், மனித குலம், நன்மார்க்க துன்மார்க்க, சன்மார்க்க துன்மார்க்க, நல்லவன் தீயவன், கண்டிச்சம் பிசாசு பிள்ளைகள் இருக்கிறது இயேசு அனுப்புகிறார் பிதாவாயுது. இயேசு ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கூட தேவநீதி தேவந்த அசுத்த பசுத்த எரிக்கிற மத்திய மாட்லூக்கா ஃபுல்லாக போய் என்ன பண்ணாது? லேகவன் பிசாத்தில் திமிர்வாதக்காரன், பெரும்பாடுள்ள சிறிகூட சவனமுட வியாதிகள் திமிர்வாதக்காரர்கள், ஆதாம் வியாபாரி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்வு பாவம் செய்ய பிசாசினால் உண்டாயிருக்கிறோம். பிசாசின் பல்லமில் அகப்படி யாவரையும் குணமாக சுற்றி தீர்ந்தார். இணைய பண்ண இயேசு நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். ஆடுகளை ஜனங்களுக்கு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம், அந்த ஜீவ ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அதான் சொல்கிறாரு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். என் பாவம் தேவனையும் முழு உலகத்தை ஆதாமின் பிள்ளை நன்மை தீமறியத்தக்க கனி புஷிக்கு நல்ல அசத்தியம். பாவம் மரணம் பிசாசு பிள்ளை ஆகிட்டேன். பாவம் மரணம் பிசாசு பாதாளத்தை தோத்தனா ஜீவ பரலோக பிதாவாகி இயேசுக்கு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், அந்த இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவத்தை என் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்கும்போது அந்த பாவம் டு மரணம் அசுத்தாய் தோர்த்தப்பட்டு பசுத்தாய் வந்து பசுத்தாய் எங்கே விடுதலை நானே திராட்சை நீ ஒருமை நிர்வாணம் நிலைத்திரு, வாழ்நெல்லாம் கிறிஸ்டியஸுக்குள்ளே இரு, பாவத்துக்கு மனது தரித்து பாதாளத்தை தப்பிக்கப்படுவாய், வர வர விருத்தியாய் நானே திராட்சை நீ ஒருமை நிர்வாணம் மிகுந்த கனி ஆசீர்வாத கனி ஐஸ்வரிக்க சமாதானம் சந்தோ பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துருவாயின்றாரு. அப்போது நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஆமாம், உலகத்தில் அனுப்புகிறார். எங்கள் ஊர் சோழவரம் கிராமம், வேலூர் மாவட்டம், மைசூர், பெங்களூர், கொல்லம், மெட்ராஸு, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா, எந்த நாட்டுக்கு போனாலும் ஆதாம் வழியாக உலகத்தான் நன்மை தீமாரி சுயநீதி அநீதி நன்மார்க்கு துன்மார்க்கத்தில் இருக்கிறாங்க. சுயநீதி அநீதியில் பாவத்தின் சம்பளம் குடும்பத்தாரே ஆதாம் ஏவாள் வழியாக பிறந்த உலகத்தின் பிசாசுக்குள் இருக்கிறாங்க. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் வீட்டோர் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து ஜீவ விச தேவநீதி உயிர்த்தல தேவந்தருக்கு ஆதாம் அசுத்தாயத்து பசுத்தாய்க்கு ரட்சிக்கப்படாத நல்ல ரட்சிப்புகள் நடத்திடலாம். ஜீவ வார்த்தை தெரியுமா? அதுக்கு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஜீவ மார்க்க சுவிசேஷ பிரசவம் பண்ண ஜீவ வார்த்தை இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமற்ற வாக்கு தத்துவத்தை பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்தணும். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செல்லணும். அசுத்தாயத்தை சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கலாம். இயேசு தான் சத்தியம். அந்த இயேசு தேவநீதி உயிர்த்தள்ளி பரலோக வானத்தோடு சகல அதிகாரமாகிறாரு. எங்கே போனாலும் இயேசு திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறானே வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அந்த ஜீவனில் தேவநீதி இயேசு சாமட வாக்குத்தத்தமாகுது. விசுவாசு மரணத்துக்கு அதிபதி, இயேசு ஜீவாதிபதி. அந்த ஜீவ வார்த்தைக்கு சரீரத்துக்கு சத்தத்துக்கு வெளியே போட முடியாது. அப்போது
நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். சீசர்கள் அனுப்புறாரு. நீ உலகமெங்கும் போங்க, சகல ஜாதிகளும் சுவிசேஷம்னா தேவகுமாரன் இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தின் ஆர்வம். இயேசுக்கு சுவிசேஷ நற்செய்தி, அதான் சத்தியம். தேவநீதி இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவம். பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர் தருதி, ஜீவ ஐஸ்வர்யம், சாபத்துக்கு வாக்கு தத்துவம், பரலோக ராஜ்யம். இதை தேவன் தனக்கு ஆதாம் நூறு கொடுக்க அசுத்தாவிகளை பசுத்தாவிற்கு ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வரும். நன்மை தீ மரியத்தக்க ஷாக கிடைக்க உலகத்தை பிசாசு ராஜ்யத்தில் இருக்கிற ஜீவ விசைகள் தேவடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வரும். இருள் இருந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். ஆனால் சாத்தாவோட ராஜ்யம் தேவடைய ராஜ்யம். தேவன்னா விஜய் யோவான் 5:26 என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடையவராக இருக்கிறார். அப்போ நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்கள் உலகத்தில் அனுப்புகிறேன். ஆனால் அன்பாவிலே 15வது வருஷம் பாருங்க, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். தீமை நின்று காத்துக்கொள்ளணும். பாவத்தின் சம்பளம் மரணம் தான் தீமை. இருந்து காக்கும்படி ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். உன் மனைவி பேர் சொல்லி, உன் பிள்ளைங்க பேர் சொல்லி, உன் பேர் சொல்லி, உன் பேர பிள்ளைகள் பேர், தாய் தகவல் ஏரியாவுக்கு ஜன சபையில் இருக்க விசுவாசிகளுக்கு அந்த தீமையை நின்று ரச்சித்து கொள்ளணும்னாக்கா இயேசு தீமை நின்று எல்லா ஜனங்களும் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் ஜீவ ரத்தத்தை கூட திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறான் வேறொன்று குறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கணும். அந்த ஜீவ வார்த்தையை தேவனுக்கு தனக்கு ஆதாம் மூணு உலகத்துக்கு மனைவி பேர் பிள்ளைங்க பேர் சொல்லி ஏரியாவுக்கு தனக்கு பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தத்துக்கு பாதாளத்துக்கு நீ தப்பித்து கொள்ளலாம். தீமை நின்று அப்படித்தான் ரச்சித்து கொண்டார் இயேசு. தேவன் பிசாசு எப்படி ரச்சித்துக்கிறாரு? திமிர்வாதக்காரன், பெரும்பாடு குசுவை, எல்லாரும் ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சத்தியம், நானே வடியும் சத்தியம் ஜீவனமாக இருக்குது. அந்த ஜீவ ரத்தத்தை பிதாகுமார் பசுத்தாய் கொடுத்தாரு. ஆதாம் முழு உலகத்தை கொடுக்குறாரு. இயேசு ரத்தம் சகல பாவத்தையும் சகல தீமை என்று ரச்சித்துக்கொள்ளும். சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு தத்துவத்துக்கு பாதாளத்துக்கு கடன் தொல்லை ஆபத்துக்கு அவமானம் வெக்கணும் எல்லாத்தையும் ரச்சித்து கொண்டார். அப்போது நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாகும். உம்முடைய வசனமே சத்தியம். இயேசுதான் சத்தியம். இயேசுனா நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நன்மத்தையும் அறியத்தக்கூடியது இயேசு. பிதா குமார் பசுத்தாய் நன்மத்தையும் அறியத்தக்கூடியது. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனு ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் ஆவியானு அந்த ஜீவில தேவி நிதித்து இயேசு சாமண்ட வாக்குது பரலோக ராஜ்யமே இருக்குது. விசுவாச நன்மத்தையும் அறியத்தக்க கணி ஷாகவே ஷாவாய் அதை நிறுத்து பூமி சபைக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்புக்கும் சொல்லப்படுது. அதனால் அன்பானுங்களே, கிறிஸ்துக்குள்ளே வாங்க. உலகத்தானா இருக்காதீங்க. விசுவாசம் வருவான், உரிமையாக வருவான். ஆதாம் வியாபார வழியாக ஆதாம் வியாபாரையும் பிதாவாகிய தம்முடைய சால் தம்முடைய ரூபத்தை ஜீவத்துக்கு தான் வச்சிருந்தார். தோட்டத்தில் நன்மைத்தையும் அறியத்தக்க கனி புஷிக்கு உலகத்தினுடைய பிசுவாச பிள்ளைகள் ஆயிட்டாங்க. அந்த ஆதாம் வியாபாரம் உலகத்தில் முழு உலகத்தை ரோமர் 3 எல்லோரும் பாவத்தை தேவ மகிமேற்றுவார். அடுத்து இலவச கிறிஸ்துவை மீட்பை கொண்டு நீதிமாயிலாம். அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளே வாங்க. அந்த கிறிஸ்து இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. எக்காலத்தை வெளிப்படுத்துங்க. சோர்ந்து போக்காமல் வெளிப்படுத்துங்க. பாவத்துக்கு சாபத்துக்கு மன்றத்துக்கு தரித்திரத்துக்கு தீமைக்கு தப்பித்துக் கொள்ளுங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் போகிற ஏரியாவில் இருக்கிற ஜனங்களையும் சபை விசுவாசிகளையும் இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் பிதா ஆதாம் ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுங்க. ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ வெளிப்படுத்தினா கூட பிசாசு ஒரு ஆள் மூலமாக வந்துடும். அதனால தான் இயேசு ஏற்றுக்கூட இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கோரணும். இயேசுவின் அன்பு ஜீவனி பரிவு ஜீவன் வானத்தோட சகல அதிகாரத்தை கொடுக்குது. பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். இடைவிடாமல் கொடுக்கணும். ஜான் 17 என்ன வசனம்? ஜான் 17 16 17 18 இங்கிலீஷில் படிப்போம். ஜான் 17 16 17 18 They are not of the world. இங்கிலீஷில் பாருங்க. John 17:16 They are not of the world, just as I am not of the world. They are not of the world, just as I am not of the world. Sanctify them by
யுவர் ட்ரூத், யுவர் வேர்ட் இஸ் ட்ரூத். வேர்டு அதான் சத்தியம். சான்டிஃபை பரிசுத்தமாக்கும். சான்டிஃபை தெம் பை யுவர் ட்ரூத். சத்தியத்தினாலே சான்டிஃபை பரிசுத்தமாக்கும். அடுத்து வர as you send me into the world, as you send me into the world, I also have sent them into the world. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல இப்போ கிறிஸ்து தன் ஜீவரத்துக்கு தேவந்தருக்கு ஆதாம் பசுத்த நானும் இவர்கள் உலகத்தில் அனுப்புறேன்டார். நம்மள அமிச்சுக்கிட்டே இருப்போம். நீ நன்மத்தை மரியத்துக்கவனா இருக்க பாரியா? ஆட்டுக்குட்டிகளை ஓனாய்களுக்குள் அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புவேன். என்ன ஓனாய்? ஆதாம் வழியா அப்புறம் தான் ஓனாய். நன்மத்தை பிசாசு தான் ஓனாய். நீ ஆட்டுக்குட்டி. என்ன ஆட்டுக்குட்டி? தேவாட்டுக்குட்டி, ஜீவாட்டுக்குட்டி. ஆமா ஆமா, ஜீவன் இல்லாத ஆட்டுக்குட்டியா போகக்கூடாது. ஏசு இல்லாத ஆட்டுக்குட்டியா கூட சாப்பிட்டுருவோம் ஓனாய். நீயே ஓனாய், உன்னையே சாப்பிட்டுருவேன். கிறிஸ்து தேவன் தனக்கு உள்ளது எல்லா ஓனாய் ஓடிவிடும். ஏசு எல்லா ஓனாய்களையும் பிசாசுகளையும் துரத்துறார். சாபத்தை, பாவத்தை, மரணத்தை, பாதத்தை. ஏன்னா அவர் ஒரு ஜீவன், ஜீவரத்தம். அப்போ ஜீவுள்ள தேவடைய ஆலயமா இருங்க. ஜீவ வார்த்தையில் வாங்க. ஜீவரத்தத்தை பிதாகுமார் பசுத்தாவி செலுத்துங்க. ஆதாம் முழு உலகத்துக்குள்ளுங்க. அந்த ஜீவரத்தத்தை வெல்ல போட முடியாது. வானத்துக்கு ஒரு சகல அதிகாரம் இருக்குது அது அவருக்குள்ள. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கேன். உலகத்தானா இருக்கும். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். நான் துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3:20. எல்லோரும் பாவம் செய்து வானத்துக்கு ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாம், அண்டார்டிகா, வானத்து எல்லாரும் ஆதாம் வேலை அம்மா வயிற்றுல பாவத்தில் மரணத்தில் தேர்தல் தான் படிக்க 7 மடங்கு அரசியல் தெரிவிச்சுமா கரைஞ்சேன். எல்லாரும் உலகத்தான். நோவா காலத்தில் நடந்தது அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. சோதோகுமார் நடக்குது. அதோட மோசமாக நடக்குது. இப்போ என்ன செய்வேன்? இந்த பாவத்துக்கு, மரணத்துக்கு, தீமைக்கு தப்பித்துக் கொள்ளணும்னா நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளும். நீர் அவர்களை தீமை என்று காக்கணும். அதுக்கு ஜீவரத்தத்தை உன் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் முழு உணர்வு கொடுத்தே தரணும். வாழ்ந்தே தரணும். வாங்கி கொடுத்தே தரணும். என்னது? ஜீவரத்தம். இல்லைன்னா நன்மை தீமையை தேவன் தர உழுத்து கொடுத்து தீமையால் சுயப்படுவாய். பிசாசி திடீர்னு கொண்டு நைச்சு போதை தூக்கிட்டு போயிட்டே இருவான். ஆனால் ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மேலே அந்த கிறிஸ்து நானே வழியும் சரி ஜீவனமாக இருக்கிறார். அந்த ஜீவனில் தேவடைய பிள்ளையாரு, பரலோகத்தானாரு, உலகத்தில் பரலோக ராஜ்யத்துக்குரியவனாயிரு. உலகத்தில் பிசுவாசி பிள்ளையாது பாதாள ராஜ்யத்துக்குரியவனாயிராது. பிசுவாசி திருறது கூட தைரியமாக இருக்கும். அதனால் இயேசு மத்திய மார்க் லோகம் அவர் எங்கும் சுற்றி தேர்ந்தார். பிசுவாசின் பல்லவில் ஆக்கப்படுகிற யாவரும் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவ சரீரம், ஜீவரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸை, ஜீவ சரீரம், ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, தேவி நீத்து, இயேசு சாமன்ற வாக்கு தத்துவம், எல்லா ஜீவ வாக்கு தத்தங்கள். பிசாசு நன்மை தீமை, சுயநீதி, அநீதி, கண்களிச்சமா, சுயநீதி, பாவம், சாபம், மானத்திற்கு பாக, கசுப்பு, வைராய், கோபம், சண்டை, பிரிவினை, அசுத்தாவி, பாதாள ராஜ்யம், அதான் அசுத்தாவி. உலகத்தில் பிசாசு. ஆதாம் வழியாய் பிறந்தோம். கிறிஸ்துவை சொந்தரச்சு இயேசு ஜீவன் பரிவித பிதாகுமார் இயேசு சாமன்ற வாக்கு தத்தத்தை பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகத்தை செலுத்துவோம். அசுத்தாவில செலுத்துவோம். பசுத்தாவில தேவதூர்களாக பணிவிட நாடே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னும் வார்த்தை மிகுந்த கடிகளை கொடுப்போம். ஆசுவாதகனி, ஐஸ்வர்யன், சமாதான பரலோகடி உழுது வெட்டி பரலோக ராஜ்ய சுதந்திரிக்கலாம். ஜெபம். பசுதாவே இந்த அறிவான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாது. இனி நானல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்தான். பவுல் சொல்கிறான், பாவிகளை பிரதான பாவிகள் ஷெயின்ட்டு பவுலாக மாறிட்டான். ஏன்னா இனி நானே இல்லை, பாவன்ட்டு மன்ன கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறான். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் ஒரு ஜீவில் தேவடைய ஆலயம் ஆகிட்டான். குறிந்தியர் தேசத்தில் கலாத்திரெல்லாம் போய் எல்லாரும் கிறிஸ்துக்குள் சொல்கிறான். ஆதாமுக்குள் மறுபடி கிறிஸ்துக்குள் மறுபடி இருக்கணும். ஆதாமும் சேர்ந்தே மரணம், கிறிஸ்து செஞ்சு ஜீவன சமாதானம். அந்த கிறிஸ்து தேவன் இது உயிர்த்தெழுமாகிறாரு. அதை பிதாக்கும் ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாயத்தை பசுத்தாய் வாழ்நாளாக கிறிஸ்துக்குள்ளே இருன்றான். அந்த இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய இந்த சத்தியத்தை கேட்ட ஓட்டியை பயன்படுத்தும்படி தேவைங்க. உலகெங்கும் போய் சகல ஜாதி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் உனக்கு ஐயா அந்த சுவிசேஷம் இயேசுப்பட்டது. அந்த இயேசுக்கு ஆமண்ட வாக்கு தத்துவம் தேவை நீதி டூத்தில் இயேசுக்குள் ஆமண்ட வாக்கு தத்துவம் பிதாக்கும் ஆதாம் முழுத்து பாவன்ட்டு மடுத்து வெளியில் எல்லாத்தையுமே இந்த சாபத்துக்கு பாதால் தப்பித்து வர தேவ நீதி ஊத்தில் பரலோக ராஜ்யத்தை பிதாகுமார் ஆதாம் முழுவதுக்கு வாழ்நாளாக வெளிப்படுத்த இடைவெளி ஏந்து போனதை ரச்சு மனுஷகுமார் வந்தால் ஏந்து போன எல்லாரும் பெற்றுக்கொள்ள ஆசீர்வாத, ஐஸ்வர்ய, சுகம், வேலை, ஜீவன் எல்லா தீமைக்கும் சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு தரித்துக்கு பாதாத்துக்கு தப்பிக்கப்பட்ட எல்லா பிசாசுகளும் தேவ நீதி உயிர்த்தேன் பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதாம் முழு உழைத்து கொடுக்க அசுத்தாயுதத்தை பசுத்தாயிர தேவதெல்லாம் பணிவிடை செய்ய சத்தியத்துக்கு ஒரு பயன்படுத்த ஆஸ்வதிக்கும்படி ஜெயிக்கிறதான்
ஒரு மாபெரும் எழுப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபங்களையும் இருக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் FGC வெல்லூர் இன்னொரு சேனல். இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆசுவது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் எழுப்பிலை கொண்டு வருவார். அந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீடியா மிஸ்டேரியாங்க ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். யோவான் 17:16 நான் உலகத்தான் அல்லாதது போல. நீ உலகத்தான் ஆயிருதுன்னா உலகத்தை வந்து பிசாசு உரிமையாக வந்து திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். நானும் அவைகளுக்கு ஜீவனுடைய பரிபூர்ணம் ஜீவ விச்சதுக்கு தேவ நீத்துவத்தில் ஜீவ தேவன் தான் கொடுத்து பரலோகத்தான மாற்றிட்டார். பரலோக ராஜ்யத்துக்கு தேவதோட பசுத்தாயர் வந்து சகலகால நித்திய ஜீவன பரலோக இந்த பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதனால் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாகும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஆமாம், ஆதாம் வழியாக பிசாசு அனுப்பிச்சிட்டான். உலகத்தில் போய் பூமியை சபிக்கப்பட்ட பூமியாக்கு, சாபமாக்கு, பாவமாக்கு, மரணம் இந்த வேலையை பார்த்துருந்தான். பிசாசு நன்மத்தையும் அறியத்தக்க கனியை கொடுத்து ஆதாம் வேலும் உலகம் எங்கும் போய் பூமியை சபிக்கப்பட்ட போய் முள்ளும் குறுக்கும் உண்டாக்குன்ட்டான். பிதாவாய் இயேசு சிலுவையில் அனுப்பி ஜீவரத்தில் பாவத்திலிருந்து மனத்தை விடியலாக்கி நீ உலகம் எங்கும் போய் ஜீவல தேவடைய ஆலயமாக பிசாசுகளை துரத்தி தேவடைய ராஜ்யத்தை செய்து பரலோக ராஜ்யமானு சொல்லி இயேசு அனுப்புகிறாரு. ஆமாம், சாத்தான் ஆதாம் வியாபார வழியாக நம்மளை பாவத்தை மறந்து உலகமெங்கும் போய் சாபமாகி பாவமாகி பாதாளத்தை வாழ்றான். பிதாவாகிய இயேசுவாகிய ஜீவ விசத்தை கொடுத்து தேவன் தனக்கு அசுத்த நீ உலகமெங்கும் போய் சுவிசேஷம் பாவட்டு மனித அசுத்த பசுத தேவதெல்லாம் பணிவிடு ஆத்மாக்களை ஆதாயம் பரலோக ராஜ்யம் வாழ்றாரு. எது நல்லதுன்னு பாருங்கள். அதனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாவட்ட எழுப்பிலை கொண்டு வரார். மறுபடியும் இந்த செய்தியை கலங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிங்கள். இந்த செய்தியில் கர்த்தர்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுவதில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உறவு இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராங்க. செய்தியை மறுபடியும் கேளுங்க. நண்புள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவோம். உலகம் முழுவதும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சியவர்களாகி ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சி அடுத்து இலவசமாக கிறிஸ்துவேஸில் மீட்பை கொண்டு நீதிமாயலாம். அந்த கிறிஸ்துவேஸை இதாக கூட ஆதாம் வந்து முழுவதும் கோடாக்கூடிய வாய்நாளாக அசுதாய பசுதாய கிராமங்கள் பட்ட தேவன் முழு பலையிலே பசுதாய தேவங்களை பணிவிடை செய்ய ஒரு மாபெரும் எழுப்பு உண்டாக இந்த சத்தியத்தை மறுபடியும் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காக செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிமித்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிங்கள். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 4/7/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் இருக்கிற தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் தான் என்னுடைய கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.